எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கோம், எழுதி பிரயோஜனம் கிடையாது இப்போ வரைக்கும் எங்களுக்கு. படிமா எதுக்காக படிக்கணும்? யாரை ஏமாத்துறாங்க இங்க? ஜஸ்டிஸ் ஒரு நபருக்கு 2 நபருக்கு நம்ம இப்ப கேட்க போறது கிடையாது. 13,98,738 இளைஞர்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கறத கேட்க போறோம். சண்டையிட்டு சாவது மேலானது 5 அடிமணிவதும் தமிழர் பரம்பரைக்கு கிடையாது. இதுல குரூப் 4 அப்படிங்கிறது கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்துல வர, அதுல 80க்கும் அதிகமான சதவீதம் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான கனவு அப்படின்னு சொல்லலாம். சிலபஸ் எப்படி இருக்கும்? 10க்குள்ள 1வது வகுப்புல இருந்து 10வது வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய, குறிப்பா 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்புல இருக்கக்கூடிய பாட புத்தகங்களை படித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே இருக்க வேண்டும். அந்த நிலைமை தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா எஸ், அந்த நிலைமை தான் இருந்தது. ஆனா ஜூலை 12ஆம் தேதி 2025 எழுதின எக்ஸாம், அதை எழுதிட்டு வெளியில வராங்க. என்னடா இது கொஸ்டின் பேப்பர், இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் இதுவரையிலும் இப்படி ஒரு கொஸ்டினே வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அழுகிறார்கள். வணக்கம் மக்களே. டிஎன்பிசியும் குளறுபடியும் டிஎன்பிசியும் ஊழலும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அந்தளவுக்கு டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் ஊழல் மலிந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பேக்கேஜ் மாதிரி சொல்லுவாங்க. டிஎன்பிசி இப்போ குரூப் 1 எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லேருந்தே பைசா கொடுத்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இன்ட்ரி வரைக்கும் உங்களை கொண்டு போயிடுவாங்க. சும்மா நீங்கள் அப்பியர் ஆனால் போதும். முழுவதும் கரப்ஷனான ஒரு துறை எது அப்படின்னா அது டிஎன்பிசி தான். இதில் இதே கிடையாது, ஒரு நேர்மையான இதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆளுங்கட்சிக்கான வேண்டப்பட்டவன் தான். அவன் கொடுக்கையிலே ஒன்று தலைமைக்கு விசுவாசமாக இருக்கணும், அல்லது ஏதாவது பணம் கொடுத்து தான் போவார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் எப்படி நேர்மையாக இருப்பார்? 2007 கருணாநிதி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு 170 வேகன்சி குரூப் 1 மட்டும் கால்ஃபார் வந்துச்சு. 7 குரூப் 1க்கு தயாராகிறோம். நான் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு எதுங்கன்னா அங்கே தான் எழுதணும். ப்ரிலிம்ஸ் எழுதணும்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். மெயின்ஸுக்கு வந்து பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் கொஸ்டின் பார்த்துட்டு டக்கட்டன்னு நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எழுதையிலே நல்லா தெரிஞ்சு, ஆக நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஈஸியாகவும் இருந்துச்சு வச்சுக்கோங்க. 100% கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு வெளியில் வரையிலே மகிழ்ச்சியோடு வந்தேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்து இது பண்ணியிருந்தோம். ரிசல்ட் வருது, ரிசல்ட்டில் என் நம்பரே இல்லை. ஏன்னா அது நம்பரே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தூண்டு போயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கோர்ட்டில் கேஸ் போடுறோம். கேஸ் போட்டால் மதுரை ஹைகோர்ட்டில் போடுறோம், சென்னையில் போடுறோம். பார்த்தா கேஸு தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த குரூப் 1 2007 அந்த 170 வேகன்சி வந்து என்னால் மனசே இதாகலை. அது இவ்வளோ அருமையாக எழுதுனா இதுக்கு மீறி நம்மளை எப்படி இது பண்ண போயிட்டாங்களே அப்படிங்கிறத 90% எல்லா கொஸ்டினும் நல்லா பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இது ஆர்டிஐயில் இது கேட்டேன். அதாவது காப்பி, என்னோடய மெயின் சீட்டோட இதை கேட்டேன். பேப்பர்லாம் தர முடியாது, ஆனால் நீங்கள் வந்து வேணால் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நாங்கள் எழுதின பேப்பரை கொடுக்குறான். பேப்பரில் ஒரு இங்கு, ஒரு பென்சில் மார்க்கு அழித்தது ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எங்களுடைய பேப்பர்லாம் திருத்தவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் வந்து காசை வாங்கிட்டு அப்படியே யார் இதிலேருந்து வராங்களோ அவங்கள அப்படியே மெயின்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணி இன்டர்வியூவில் ஃபுல் மார்க்கை போட்டு பாஸ் பண்ண வைக்கிறது தான் டிஎன்பிசியோட வேலை. பொதுவாக இந்த வினாத்தாள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த வினாத்தாளை கண்டெய்னரில் தான் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வருவாங்க. முதல் முறையாக இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய எக்ஸாம், அந்த வினாத்தாள் அப்படிங்கிறது ப்ரைவேட் பஸ்ஸில் வச்சு எக்ஸாம், இதுதான் டிஎன்பிஎஸ்சியினுடைய வினாத்தாள் வரக்கூடிய வண்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எழுதி அதை சீல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலம் எப்பவுமே நடந்தது கிடையாது. ஏன்னா ஒரு பிரைவேட் பஸ், அதை ஓட்டிட்டு வரக்கூடிய ஒரு டிரைவர் இருப்பாங்க, அதற்கு ஆயுதம் ஏந்திய காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் ஏதாவது பிரச்சனைகள் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அங்கிருந்த மாணவ மாணவிகளுக்கு இருந்துச்சு. அந்த சனிக்கிழமை வந்து டிஎன்பிசியோட குரூப் 4 தேர்வு வந்து நடந்து முடிஞ்சது. அதன் பின்பு இணையதளம் முழுக்க வந்து இந்த தேர்வு பற்றிய பேச்சுகள் தான் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்வு ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்குது சார்? அதான் சார், இந்த தேர்வு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா பட்டதாரிகள் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஒரு 40 லட்சம் பேர் இருக்காங்க. அவர்கள் வீட்டு கதவுக்கு சென்று அவர்கள் வீட்டை தட்டி நீ எல்லாம் எதுக்குடா தமிழனா இருக்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உண்டான ஒரு தேர்வு. தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரமே வினாத்தாள்கள் வந்து வெளியாயிடுச்சு. நீங்கள் 2 மணி நேரத்தை விடுங்க. தேர்வு ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு தனியார் பேருந்தில் வினாத்தாள்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது. சீல் வந்து கதவுல வச்சு. ஆமாம், இப்போ பஸ்ஸை ஃபாலோ பண்ணி கொஸ்டின் பேப்பரை
வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயுதம் தாங்கிய போலீஸார் வந்து அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆயுதம் ஏந்திய போலீஸாருடைய பையன் எக்ஸாம் எழுதுனா அவர் என்ன பண்ணுவார்? அதே மாதிரி குரூப் 2A தேர்வில் தமிழ் மொழியை கேள்வியை கஷ்டமாக கேட்டுட்டு ஆங்கில மொழி கேள்வி ஈஸியாக கேட்டாங்க. இது தமிழ்நாட்டு தேர்வாணையம் தானா? தமிழ்நாட்டு தேர்வாணையம் தான். தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று பெரியார் கூறியிருக்கிறார் என்பதை உண்மையாக்கி விட்டார். பெரியாருடைய கூற்று, பெரியாருடைய கொள்கைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். இவங்களுக்கு வேற தலைவரே இருக்கக்கூடாது. வஉசி இருக்கக்கூடாது, வாஞ்சிநாதன் இருக்கக்கூடாது, சுப்பிரமணிய சிவா இருக்கக்கூடாது, செண்பகராமன் பிள்ளை இருக்கக்கூடாது, மாப்போசி விஞ்ஞானம் இருக்கக்கூடாது. யாருமே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா, தமிழ்நாடு பெரியார் சர்வீஸ் கமிஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பெரியார் தொடர்பான கேள்விகள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, சின்ன தவறுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அப்போ என்ன சார் பண்ணணும்? எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணணும். ஏன்னா சந்தேகத்துக்குரியது 11 லட்சம் பேர் தேர்வு எழுதுறாங்க. அப்போ அடுத்த நாள் எக்ஸாம் நடத்துறாங்க. இவர்களுடைய கூற்றுப்படி ஒவ்வொரு காலம் 20 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் கொஸ்டினை வச்சு அதை ஒரு பண்டில் பண்ணி சுற்றி சீல் வச்சு அந்த 20 பேருடைய கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டினும் சீல் பண்ணியிருக்கும். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் எங்கள் ஹாலுக்கு வரதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர்லாம் புக்லெட்லாம் ஓப்பன் ஆகி தான் வந்துச்சு, எங்கள் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும், கையெழுத்து வாங்கணும் ரூல்ஸ் இருக்குது, ஆனால் ஓப்பன் ஆகி தான் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல் சொல்லுவாங்க. தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், திருச்சியில். தமிழ்நாட்டில் அரசு தேர்வு எழுதணுன்ற ஆர்வம்ன்றது ரொம்ப அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குங்களா? இப்போ ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாருமே வந்து ஸ்கூல் புக்கை படிச்சு பாஸ் பண்ணி நினைக்கிறாங்க. ஓகே. அண்ட் இவங்க இன்னொன்று ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை, தமிழ் கேள்விகளை கடுமையாக கேட்கிறார்கள். சார் என்ன சார் சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் சார், TNPSC தான் சார். தமிழ்நாடு ரூபாயில நாங்க தமிழ் சொல்லி மாத்திருக்கிறோம், தமிழுக்கு அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சொல்லி முதல்வர் சொல்றாரு. இல்ல நீங்க அரசியல் பேச வேண்டாம், அது தனி. இல்ல சொல்றேன், பட் தமிழ்ல எழுதினவங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து டிஎன்பிசி வாரியம் எஸ்கே பிரபாகர் எல்லாம் பாப்பாரு. தமிழ்ல எழுதின மதிப்பெண்ணே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி தமிழ் என்ன டேட்டாவுல நடராஜ் சுப்பிரமணியம் எங்க இருந்து எடுத்தீங்க? யாருக்கு படிக்கிற மாணவர்கள் சொல்றாங்க 2016ல குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறாரு, தமிழ்ல எழுதுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. 2018 எழுதுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. 19 சரியா எழுதணும், தமிழ்ல எழுதுறதுதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன்றது. இது 19ல எழுதுறாரு, ஃபெயில் ஆயிடுறாரு. சரிங்களா? அப்புறம் 21ல அவருக்கு மேரேஜ் ஆகுது, அவர் ஒய்ஃப் சேர்ந்து எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க இங்கிலீஷ்ல எழுது அப்படிங்கிறாங்க. எவ்ரி இயர் படிக்க படிக்க அறிவு வளருமா வளராதா? நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அதான் வேலையா உங்களுக்கு? ஆமா, அதான் வேலையே. ஆமா. 21ல இங்கிலீஷ் எழுதுறாரு, பாஸ் ஆகுறாரு. ஏசி கமர்ஷியல் டாக்ஸ் வேலைக்கு போறாரு. 22ல இங்கிலீஷ் எழுதுறாரு, பாஸ் ஆகுறாரு. டிஎஸ்பி வேலைக்கு போறாரு. இப்பவே இன்டர்வியூ போறாரு. இல்ல ஒரு நபரை வச்சு நீங்க நிறைய பேர் சார் சர்வே எப்படி நிறைய பேர். அதான் நாங்க என்ன கேக்குறோம், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல நீங்க வந்து தமிழ் எழுதி பாஸ் ஆயிருக்காரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், தமிழ் எழுதி பாஸ் ஆயிருக்காரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அந்த மாதிரி நீங்க ரிலீஸ் பண்றீங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க ரிலீஸ் பண்றாங்க யூபிஎஸ்சில. எந்த மொழியில அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு ரிசல்ட் வரும் பொழுதும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் தமிழ்ல எழுதியிருக்காரு, இவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க. அதான் நாங்க கேக்குறோம். முழுக்க இப்ப ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய ஆங்கிலத்தில் எழுதினா மதிப்பெண் கொடுக்கிறார்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஒரு பிரான்ச்சான மதுரை ஹைகோர்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அப்சர்வேஷன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லைன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. சரி, அந்த தமிழ் எழுதக்கூடிய பேப்பரை திருத்துறவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க பாருங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்களுக்கு தமிழ் ஒழுங்கா தெரியுமான்னு சொல்லி அந்த மாதிரி டீச்சர்ஸ் வச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தமிழே தெரியாதவங்க அந்த பேப்பர் கொடுத்து அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து தமிழ் எழுதினா மதிப்பெண் வழங்குவதில்லை. இப்போ ரீசெண்டா குரூப் 2ல ஒரு குரூப் A எக்ஸாம் பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்துச்சு. ஆமா. ஒரு 200 கேள்விகள், 100 கேள்வி வந்து ஜிகே, அதுல ஒரு 60 கேள்வி தமிழ் ஆர் இங்கிலீஷ். அந்த 60 கேள்வியில தமிழ் கேள்விகளை வந்து 40 கேள்விக்கு மேல படிச்சு எழுத முடியல யாராலையும். ஒரு 10 வருஷம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க, 5 வருஷம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. கடினமான கேள்வியை செட் பண்றாங்க. இதுதான் இப்ப குரூப் 2லயும் குரூப் 1லயும் தமிழ் இருக்கு, பட் क्वेश्चन எஃபர்ட் செட் பண்ணிரே எப்படி உள்ள வருவா? நான் என்ன கேக்குறேன், திரு உதயச்சந்திரன் அவர்களோ திரு பாலகிருஷ்ணன் அவர்களோ என்ன எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க? தமிழ்ல தான் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணாங்க. என்ன குரூப் 1 குரூப் 2 ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணாங்க. ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்ல எழுதி தான் பாஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம மாணவர்கள் இன்னைக்கு இருக்கிற அரசு பள்ளி மாணவன குரூப் 4க்கு தான் நீ தகுதியானவன். குரூப் 4 தான் நீ தகுதியானவன். கீழ்நிலை பணியாளர் தான் நீ. குரூப் 2ல தமிழ் இருக்குது, குரூப் 2 தமிழுக்கு சொல்ல வேண்டியது, பட் क्वेश्चन டஃபா செட் பண்ண வேண்டியது. தமிழை பொறுத்தளவு இன்னைக்குள்ள பாடப்புத்தகம் 2017 உள்ளது, 2010 உள்ளது, 2007 உள்ளது. எல்லா பாடப்புத்தகத்துல இருந்து 11th 12th சிறப்பு தமிழ் வரைக்கும் கேக்குறாங்க. சரி, இங்கிலீஷை பொறுத்தளவு அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதுதான் கேக்குறாங்க. அதுக்கு மேல கேட்கல. கொஸ்டினை பார்த்தா நீங்க ஸ்கூல்ல தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? நான் தமிழ் மீடியம். நீங்களே 60க்கு 60 क्वेश्चन ஆன்சர் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல. அமேசான் இஸ் தி லாங்கஸ்ட். என்ன அதனால அவங்களுக்கு என்ன அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அவங்க வந்து குரூப் 4 கிராமத்துல இருக்கிறவங்க குரூப் 4 போதும், அதுக்கு மேல வர வேண்டாம். குரூப் 2 குரூப் 1 மெயின் கீழ்நிலையில தான் வேலை செய்யணும். ஆமா சார், இதுவே ஒரு ஆதிக்க போக்கு தானே சார்? இது ஆதிக்க போக்கு. இதை பல முறை நாங்க வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆக்ஷன், அதாவது செவத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு கேள்வி
முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்ம ஆமா. சிஎம் ஸ்கீம், தாய் மாணவர்னு நீங்க கூட அதை ஆமா. பேசியிருந்தீங்க சிஎம் பார்த்தேன். ஸ்கீம் ஆ. நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆ. அதே மாதிரி ஒரு 3 கேள்வி கேட்கற மொத்தம் 12 மார்க். ஆ. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 10 மார்க் போடுறாரு, ஒரு பேப்பர் திருத்துறவரு. சரி, இன்னொருத்தர் அதே கொஸ்டினுக்கு 0 மார்க் போடுறாரு. 0 மதிப்பெண் கரெக்டா எழுதியும். கரெக்டா எழுதியும். இல்ல நீங்க இது எந்த டேட்டா எங்க பாத்தீங்க? ஸ்டூடண்ட்ஸ் உடைய ஆன்சர் ஷீட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி 500 ரூபாய் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. சரி, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணி பார்த்தாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டா எழுதுறதுக்கு மார்க்ல 0. அது என்ன மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு போனாங்களா, ஹைலைட் பண்ணாங்களா? அதுதான் நாங்க எடுத்து முன்னெடுத்தோம். அப்ப இவர் அவதூறு பரப்புறான்னு சொன்னாங்க, நம்மள சொல்லிட்டு போங்க. நான் இப்பவும் நான் சொல்றேன், இல்ல ரீகரெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு சில கிடையாது. பேப்பர்ஸ் வந்து ரெண்டு இல்ல அந்த மாதிரி பண்ணலாம், தேர்வு முறையில அப்படி இருக்குல்ல. அதாவது என்ன ரீகரெக்ஷனுக்கு அனுப்பலாம். அதாவது அதுக்கு ஒரு பணம் கட்டணும்னு நினைக்கிறேன். இங்க கிடையாது. இங்க நோட்டிபிகேஷன் தெளிவா கொடுத்துட்டாங்க. நாங்க வைக்கிறதா எக்ஸாம், நாங்க போடுறதா மார்க், நாங்க போடுறதா ரிசல்ட். நம்பர் இருந்துச்சுன்னா வேலைக்கு வா, இல்ல கிடையாது. இதுதான் இவங்க ஆதிக்க போக்கு. சரி சார், தப்பா எழுதிருக்காரு. அப்புறம் எதுக்கு சார் ஒரு ஆணையம்? அதான் கேக்குறேன், எதுக்கு அவ்வளவு பெரிய பில்டிங் ஆணையத்தை கலைத்து விடலாங்கிறேன்னா. ஒருத்தர் தப்பா எழுதிருக்காரு. கிருஷினா அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா எழுதணும். அவர் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பத்தி, உறுப்பு மாற்று சம்பந்தமா எழுதிருக்காரு. அவருக்கு வந்து 8 மார்க் போட்டிருக்காங்க. 12 மார்க், அதாவது சம்பந்தமே இல்லாம 8 மார்க் போட்டிருக்காங்க. ஆவரேஜா 4 மார்க்ல அவருக்கு வேலைக்கு போயிட்டாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, இவருக்கு நமக்கு அதெல்லாம் ஒன் வேர்ட் தானே, ஒன் வேர்ட் ஆன்சர், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், விரிவான விடையில. ஓகே விரிவான. இந்த ஆன்சர் ஷீட்ஸா ஒரு 1.25 வருஷம் ஆச்சு இவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு. 1.25 வருஷம் உட்கார்ந்து இவனுக்கு மதிப்பெண்ண கொடு, இவன் தப்பா எழுதினாலும் 8 மார்க் போடு, இவன் கரெக்டா எழுதினா 0 மார்க் போடு. இந்த மாதிரி 1-2 பேப்பர் கிடையாது சார். என்கிட்ட மட்டுமே 100 பேப்பர் இருக்கு. என்கிட்ட மட்டுமே 100 மாணவர்கள் பேப்பர் அனுப்பியிருக்காங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், எந்த பேசிஸ்ல நீங்க வந்து ஆன்சர் ஷீட்டை திருத்துறீங்க? அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எவாலுவேஷன் சொல்லி சொல்றீங்க. ஒரு ஆன்சர் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னா, அந்த ஆன்சர் ஷீட் அவ்வளவு தெளிவா இருக்கும். நம்ம ரெட்டிங்க வச்சு ரைட்டு அந்த மாதிரி போடுறதே கிடையாது. அதை பார்த்துட்டு 12வது கேள்விக்கு 0, 13வது கேள்விக்கு 6 இப்படிதான் திருத்திருக்காங்க. எல்லாருடைய ஆன்சர் ஷீட்டும் இருக்கு, அவைலபிளா இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த ஒரு ஏமாற்று வேலை? யார உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சு நீங்க இதை பண்றீங்க? இல்ல அதுவும் பண்ண முடியாது இல்ல. இப்ப டிஎன்பிசில அந்த மாதிரி பழைய காலம் மாதிரி எல்லாம் பணத்தை கொடுத்து உள்ள போனாங்க, ஆளை பிடிச்சு உள்ள போனாங்கன்ற நடைமுறை எல்லாம் இன்னைக்கு செல்லுபடி எப்படி செல்லுபடி ஆகாது? நீங்க பழைய காலத்துல ஆளை பிடிச்சு பணத்தை கொடுத்து உள்ள போனவங்க நீங்க இது வரைக்கும் யாரையா ஒருத்தரை தண்டிச்சிருக்கீங்களா? தண்டிக்கலன்னா அப்படித்தானே சார் நடக்கும். இதுவாது பரவாயில்ல. இன்னொரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்கிறாரு, 140 மார்க் வரும்னு பார்த்திருக்காரு. அவருக்கு வந்தது 70 மார்க். எடுத்து பார்த்தா ஆன்சர் தமிழ்ல வந்திருக்குது. அவருக்கு அவர் ஹேண்ட்ரைட்டிங்கே இல்ல, என்னோட ஹேண்ட்ரைட்டிங்கே இல்ல அப்படின்னா அதெல்லாம் இல்ல, நீங்க கொடுத்ததுதான். தமிழ் எழுதுனா பாஸ் இல்ல, தமிழ் எழுதுனா பாஸ் இல்ல சார். ஒருத்தர் பேப்பர் வந்து நீங்களே பொறுப்பு சார். இந்த பேட்டியை பாக்குறவங்க அதை வந்து என்னைய வந்து கேட்பாங்க, அதனால நான் சொல்றேன். நீங்க தான் நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க 60 கேள்வி நான் கேட்கறேனே, 60 கேள்வி தமிழ் கேள்வி இருக்கு, 60 கேள்வி இங்கிலீஷ் கேள்வி இருக்கு. பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்த குரூப் ஏ எக்ஸாம், மெயின் எக்ஸாம், அந்த கொஸ்டின் பேப்பரை ஓப்பனா எல்லாரும் எடுத்து பாருங்க. டிஎன்பிசி வெப்சைட்ல இருக்கு. அந்த தமிழ் கேள்விகள் நீங்க ஏன் கஷ்டமா கேட்டு இங்கிலீஷ் கேள்விகள் நீங்க ஈஸியா கேக்குறீங்க? அதுவே தப்பு தானே. நீங்க சொல்றது பார்த்தா டிஎன்பிசி தேர்வே ஒரு கண் துடைப்பு தான்றீங்க. டிஎன்பிசி தேர்வு ஒரு கண் துடைப்பு. தமிழ்நாடு பூரா ரெட்டியார்கள் இருக்கும் சொன்ன பிறகு அந்த ஜீவோ வச்சுதான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. 2 ஜீவோவும் நான் போட்ட ஜீவோ, கலைஞர் போட்ட ஜீவோ. அந்த ஜீவோ இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பிசி வாங்குறோம்னா அதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். ஆனா முழுசா வாங்க முடியுதானா? முழுசா வாங்க முடியல. இந்த ஆர்டரை வச்சுட்டு சாமர்த்தியம் இருக்கும் வாங்கிக்கிறீங்க, சாமர்த்தியம் இல்லாம நிக்குது. இதை தமிழ்நாடு பூரா முதல்ல பிசி ஆக்குனீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம வந்து வேலை வாய்ப்பு வரும். 75% ஊர்ல பிசி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஓபிசி வந்து பாபா சொன்னாரு வாங்கிடலாம், வாங்கிட்டா சந்தோஷம். இன்னொன்னு மட்டும் வச்சுக்கங்க, நான் இந்த மேடையில சொல்லிட்டு போறது வரும், எங்களுக்கு நல்ல காலம் வரப்போகுது. உங்க புண்ணியத்துல கடவுள் ஆட்சியோட உங்க இயற்கை ஆட்சியோட வரப்போகுது. வரும்போது உங்களுடைய காரியங்கள் நீங்க சாதிச்சுங்க. அதுக்கு அடையாளம் என்ன? ரெட்டியார். என்னைய பாருங்க, நேரம் வந்து பாருங்க, எங்களுக்கு இந்த வேலையில இந்த பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க. எங்க பையனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க. எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி, எங்களுக்கு எல்லா வகையிலும் அதுல கோட்டா உண்டு. அப்பாயின்மெண்ட்ல கோட்டா உண்டு, எல்லா காலேஜிலும் சீட்டு உண்டு. எல்லா வசதியும் செய்யக்கூடிய இடத்துல நானும் நேரு நிச்சயமா இருப்போம். நேருனாச்சு நானும் நிச்சயமா உட்கார்ந்துருப்போம். நீங்க அதை பயன்படுத்திக்கணும். படிக்கிறதுல நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் படிக்கணும். படிச்ச அரசாங்கத்துக்கு வேலைக்கு வர்றத, வேலைக்கு வரக்கூடியது நீங்களா மெரிட்ல வர்றதுல வாங்க. தள்ளி விடுற வேலையை நானும் நேருனாச்சு தள்ளி விடுறோம். யார் யார் எங்கே தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க 2 பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். எங்கெந்த வேலை, பியூன் வேலை இருந்து மேல போற வேலை வரைக்கும் எந்தெந்த வேலைக்கு எங்களை பார்க்க முடியுமோ பாருங்க. கூடி சீக்கிரம் நல்ல காலம் வரப்போகுது.
அந்த நல்ல காலத்தை நீங்க பயன்படுத்திங்க, கூச்சப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்கன்னு வெக்கப்படக்கூடாது. நேரா வந்து என்ன கேட்க போறோம், நீங்க யார் கேட்க போறோம். நான் சுந்தரராஜ் ரெட்டியார், ரைட் உட்காருங்க. அவங்களை எந்த ஊர்னா கேட்க போறோம், சுடமுறை சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர போட்டு உட்காந்து ஒரு காப்பியை குடியான்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம். இதுதான் முக்கியம். அரசியல்ல நாங்க 2 பேர் வந்தா இந்த சமுதாயத்துக்கு லாபம். அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம். யார் டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பை பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழித்து தமிழ் கற்றுக்கலாம். தேவைன்னா வேலை கிடச்சிருச்சுன்னா எது கற்றுக்கிறேன். அதை கொண்டு வந்ததை நாங்கள் வந்து மாற்றுவோம். நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு மாற்றலை. இதில் 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. அதனுடைய தலைவர் சொல்றாரு, தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்றாரு, அரசியல் கேள்விகளை நாங்கள் தவிர்க்க சொல்லியிருக்கோம். எப்போ விடியல் பயணம் எப்போது தொடங்கியதுங்கிறது அரசியல் கேள்வி இல்லை. அது அரசியல் கேள்வி இல்லை. இப்போ உங்களுக்கு இதையெல்லாம் பாருங்க. ஒரு அரசு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கு, தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கு. 3500 வேலை, 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான் என் பிள்ளைகள். ஏதாவது அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்துக்கு கேள்வியா? ஈவேரா ஐயாவை பற்றி பல கேள்விகள். அதில் என்ன செக்கிழுத்த எங்கள் பாட்டன் வாவு சிதம்பரனார் அவர் இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கில் தொங்கினவனா? இல்லை எங்கள் பாட்டன் காமராஜர், எங்கள் தாத்தன் காமராஜர், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் மாதிரி தூக்கில் பிதிச்சு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் நாட்டு விடுதலைக்கு. என்னதுக்கு நீ அவரை பற்றி கேள்வி அங்கே எது கேட்குற? கேட்டால் அந்த தலைவர், தேர்வாணையத்தினுடைய தலைவர் சொல்கிறார், நாங்கள் அரசியல் கேள்விகளை தவிர்க்க சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி? அறிவார்ந்த கேள்வியா? ஒருத்தம் கூட தேர்ச்சி பண்ண முடியாது தமிழ் இந்த நாட்டின் பிள்ளைகள். 13 லட்சம் பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான். இந்த 13 லட்சம் பேர் குடும்பம். நான் என்ன கேட்குறேன், நீ யார்? எங்க அம்மாவுக்கு நீ எதுக்கு 1000 ரூபா கொடுக்குற? என் தங்கச்சிக்கு எதுக்கு புதுமை பெண் 1000? என் தம்பிக்கு எதுக்கு தமிழ் மகன் 1000? எனக்கு வேலை கொடு. நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுறேன், என் தங்கச்சியை படிக்க வச்சுக்கிறேன், என் தம்பியை பார்த்துக்கிறேன். எனக்கு வேலை கொடு. நீ அதை என்னை வீதியில் நின்று தெருவில் நின்று போராட விட்டுட்டு, பொறியியல் படித்தவன், பொறியியல் இன்ஜினியரிங் மாணவன், இன்ஜினியரிங் பொறியியல் தேர்ச்சி பெற்ற பொறியாளன், வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு 400 பேர் என்ன வச்சிருக்கான். அதிமுக சட்டமன்றத்தில் அமைச்சர் படித்தது இருக்கு. சட்டமன்றத்தில் வாட்ச்மேன் வேலைக்கு படிச்சுட்டு எல்லா பட்டதாரியும் டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கானவர் வேலை இழந்து வீதியில் திடுறான். நீ வீடு தேடி போறேன்னு நாங்கள் ரோடு தேடி ஓடியாரோம் போராடுறதுக்கு.